बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाह अस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்று மஸ்ஜித் அப்துல் ரஸாக் பள்ளியில் 67வது மாதாந்திர தஃப்சீர் மற்றும் தமிழ் பயான் நடைபெற உள்ளது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தஃப்சீர் மற்றும் பயானை வரையறுக்க இருப்பவர் நம்முடைய மஸ்ஜித் அப்துல் கஃபூர் பள்ளியின் தலைமை இமாம் மௌலவி முகமது அஜீசுல்லா ஹசனி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் வழமை போல் லொஹர் தொழுகைக்கு பிறகு மதிய உணவு பரிமாறப்படும். இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்கள். அதனிடையில் தேநீரும் குளிர்பானங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் உபயோகப்படுத்திக் இன்றைய தமிழ் பயானின் ஆரம்பமாக நம்முடைய மாணவர் ரஹியா சன் ஆஃப் கமாலுதீன் அவர்கள் அந்த மாணவர் கிராத் ஓதி தொடங்கி வைக்க உள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல மாணவர் ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய பிள்ளைகளையும் இதுபோல் கிராத் ஓதுவதற்கு ஊக்குவிக்குமாறு தெரியப்படுத்துகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய தஃப்சீர் மற்றும் தமிழ் பயான் நடைபெற உள்ளது. இன்ஷா அல்லாஹ் மௌலவி முகமது அஜீசுல்லா ஹசனி அவர்களை தஃப்சீர் பயானை அழைக்கிறேன்.
بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أرسلنا نوحا إلى قومه أن أنذر قومك من قبل أن يأتيهم عذاب أليم. قال يا قوم إني لكم نذير مبين. أن اعبدوا الله واتقوه وأطيعون يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى. إن أجل الله إذا جاء لا يؤخر لو كنتم تعلمون. صدق الله العظيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அல்லாஹ்வுடைய கிருபையினாலே ஒரு தஃசீருடைய வகுப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொய்வில்லாமல் தொடர்வதற்கும் இந்த தஃசீர் வகுப்பை கொண்டு முழுமையான முறையில் பலனடைவதற்கும் அல்லாஹ் நமக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்கின்ற துஆவோடு இந்த வகுப்பை நாம் துவங்குகிறோம். இந்த சூரத்துல் நூஹ் என்று சொல்லப்படுகின்ற அழகான ஒரு சூரா, 28 ஆயத்துக்களை கொண்ட சூரா இது. இந்த சூறாவினுடைய பொருள் ஆரம்பத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்திர் கௌமக மின் கப்லி அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம். அந்த மக்களுக்கு வேதனை வருவதற்கு முன்பு அவர்களை எச்சரிப்பதற்காக வேண்டி நூஹ் அவர்களை நாம் அனுப்பினோம். قال يا قوم إني لكم نذير مبين. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களிடத்திலே சொன்னார்கள், நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாகவே வந்திருக்கிறேன். அன் இஅ்புதுல்லாஹ வத்தகூஹு வஅத்தியூன். அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அவனுக்கு வழிபடுங்கள். يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى. إن أجل الله إذا جاء لا يؤخر لو كنتم تعلمون. நீங்கள் அவ்வாறு செய்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், உங்களுக்கு ஒரு தவணையை வழங்குவான். அல்லாஹ்வுடைய தவணை வந்துவிட்டது என்றால் அது தாமதிக்கப்படாது. قال رب إني دعوت قومي ليلا ونهارا. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் என்னுடைய கூட்டத்தார்களை இரவிலும் அழைக்கிறேன், பகலிலும் அழைக்கிறேன். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. நான் எவ்வளவு அழைத்தாலும் அவர்கள் வெறுப்பை தான் காட்டுகிறார்கள். வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதஃபிர லஹும் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தக்ஷரு ஸியாபஹும் வ அஸ்ரஃபு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா. நீ மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்போதெல்லாம் அவர்களை நான் அழைக்கிறேனோ அவர்கள் தங்களுடைய விரல்களை தங்களுடைய காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய ஆடைகளை கொண்டு தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள், மேலும் பிடிவாதமாக இருக்கிறார்கள், ஆணவம் கொண்டு திரிகிறார்கள். சும்மா இன்னி தஅவுதுஹும் ஜிஹாரா. நான் அவர்களை பகிரங்கமாக சத்தமாக அழைக்கிறேன். சும்மா இன்னி அஅலன்து லஹும் வ அஸ்ரர்து லஹும் இஸ்ராரா. நான் அவர்களை பகிரங்கமாக அழைக்கிறேன், ரகசியமாகவும் அவர்களை அழைக்கிறேன். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நான் அவர்களிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக நான் கூறுகிறேன். யூசிலி ஸமா அலைக்கும் மித்ராரா. நீங்கள் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் உங்களுக்கு மழையை இறக்குவான். وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. உங்களுக்கு செல்வத்தை அதிகப்படுத்தி தருவான், உங்களுக்கு சிறந்த பாரம்பரியத்தை தருவான்.
மேலும் உங்களுக்கு தோட்ட துறவுகளை ஏற்படுத்துவான், நதிகளை ஏற்படுத்தி தருவான். மாலகுல்லா தர்ஜுனலில்லாஹி வகாரா, அல்லாஹ்வுடைய கம்பீரத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? வகத ஹலகக்கும் அத்வாரா, அவன்தான் உங்களை படைத்தான். அலம் தரவு கைஃப ஹலகல்லாஹு சப்அ ஸமாவாத்தின் திபாகா, அல்லாஹ் இந்த வானங்களை அடுக்கடுக்காக படைத்ததை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? وجعل القمر فيهن نورا وجعل الشمس سراجا, அல்லாஹ் இந்த சந்திரனை ஒளியாக ஆக்கியிருக்கிறான், மேலும் இந்த சூரியனை விளக்காக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். வல்லாஹு அன்பதக்கும் மினல் அர்தி நபாதா, மேலும் உங்களை பூமியிலிருந்து தான் உங்களை கொண்டு வந்தான். சும்மா யுஈதுக்கும் ஃபீஹா வ யுக்ரிஜுக்கும் இக்ராஜா, மேலும் இந்த பூமியிடம் தான் நீங்கள் செல்ல போகிறீர்கள், மேலும் இந்த பூமியிடமிருந்து தான் மீண்டும் நீங்கள் வெளிக்கொண்டு வரப்படுகிறீர்கள். வல்லாஹு ஜஅல லக்கும் الأرض بساطا لتسلكوا منها سبلا فجاجا, நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பூமியில் பாதையை அமைத்து தந்தவர் அவர்தான். இவைகள் அனைத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? قال نوح ربي, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், இன்னஹும் அஸௌனி வத்தபஉ மன் லம் யஸிதுஹு மாலுஹு வ வலதுஹு இல்லா ஹஸாரா, அவர்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள், மேலும் யாருடைய செல்வமும் யாருடைய பாரம்பரியமும் அவர்களுக்கு நஷ்டத்தை தருகிறதோ அப்படிப்பட்டவர்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களோ மக்களும் மக்களுக்கு அவர்கள் சூழ்ச்சி மேல் சூழ்ச்சி செய்கிறார்கள். وقالوا لا تذرن آلهتكم ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا, அவர்கள் மக்களிடத்தில் உங்களுடைய பழைய கடவுளர்களை நீங்கள் விட்டுவிடாதீர்கள், மேலும் வத்தன், சுவான், யகூஸ், யஅூக், நஸ்ர் இவர்கள் உங்களுடைய கடவுளர்கள், இவர்களை நீங்கள் விட்டுவிடாதீர்கள், அவர்களையே நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். وَقَدْ أَضَلُّوا كَثِيرًا, அவர்கள் அவர்களை வழிகெடுத்து விட்டார்கள். وَلَا تَزِدِ الظَّالِمِينَ إِلَّا ضَلَالًا, அவர்கள் அநீதத்தை தவிர வேறு எதுவும் செய்வதில்லை. مِمَّا خَطِيئَاتِهِمْ أُغْرِقُوا فَأُدْخِلُوا نَارًا فَلَمْ يَجِدُوا لَهُم مِّن دُونِ اللَّهِ أَنصَارًا, அவர்கள் பாவம் செய்த காரணத்தினால் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள், மேலும் நரகத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வை தவிர அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. قال نوح رب لا تذر على الأرض من الكافرين ديارا, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், உன்னை நிராகரிக்கக்கூடியவர்கள் யாரையும் பூமியில் விட்டு வைக்காதே. இன்னக இன் ததர்ஹும், நீ அவர்களை விட்டு வைத்து விட்டால், யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, அவர்கள் உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பார்கள், மேலும் அவர்கள் பாவம் புரிவார்கள், உன்னை நிராகரிப்பார்கள். ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதை, யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடுவாயாக. வலிவாலிதை, என்னுடைய பெற்றோர்களை மன்னித்து விடுவாயாக. வலிமன் தஹல பைத்திய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத், உன்னை ஏற்றுக்கொண்டவர்களாக என்னுடைய வீட்டில் யார் அவையும் பெறுகிறார்களோ அவர்களை மன்னித்து விடுவாயாக. வலா தஸிதில் ஸாலிமீன இல்லா தபாரா, அவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அநியாயம் செய்யாதவர்களை தான் விட்டு வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். சூரத்துல் நூஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூரா நமக்கு ஏற்கனவே தெரியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூராவுக்கு பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த தலைப்புக்கு கீழேயே அந்த முழு சூறாவுக்கு வரும் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக சூரத்துல் பக்ரா அப்படின்னு சொல்லி நம்ம பேர் இருக்கும். ஆனால் அந்த ஜுஸுல பக்ரா மாட்டை பற்றி ஒரே ஒரு இடத்துல பேசியிருப்பான். சூறா கூட வேற பல்வேறு விஷயங்கள் இருக்கும், ஆனால் பேர் வந்து வேறையா இருக்கும். இப்படிதான் பொதுவாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன செய்தியை வச்சு அந்த சூறாவுக்கு பேர் இருக்கும். ஆனால் ரொம்ப குறுகிய எண்ணிக்கையிலான சூறாக்கு மட்டும் எதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தலைப்பாக சூறாவுடைய பேராக வச்சிருக்கிறானோ அந்த பேர் சொன்னதை மட்டுமே பேசுவோம். அதாவது நம்மளுடைய ஸ்டைலில், நம்ம ஸ்டைல் என்னன்னா, நம்ம ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பு சம்பந்தமாக எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த தலைப்பு அப்படியே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும், முதல் லைன்லேருந்து கடைசி லைன் வரைக்கும்
என்ன டாபிக் கொடுத்தாலும் அந்த டாபிக் எழுதணும். சுகாதாரம் இந்த தலைப்பில் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுகாதாரத்தை பற்றி முதல் லைன்லேருந்து கடைசி லைன் வரைக்கும் சுகாதாரம் அப்படிங்கிறத கண்டென்ட் கூடிய தான் எழுதணும். இது நம்மளுடைய ஸ்டைல். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். ஒரு தலைப்பு இருக்கும், ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், வேற எதையோ பேசிக்கிட்டு இருப்பான். அது நுட்பம் உள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்கள் தான் அல்லாஹ் ஏன் சொல்கிறான், ஏன் இப்படி சொல்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நம்மளுக்கு தஃசீர் தான் தேவைப்படுது இல்லையா? அப்ப ஒரு சில இடத்துல மட்டும் அல்லாஹ் ஒரு தலைப்பு சூறாவுடைய பேருன்னா அந்த சூறாவுடைய பேருக்கு உள்ள விஷயத்தை மட்டுமே பேசுறதுக்கு ஒரு சில சூறாக்கள் தான். அதுல ஒன்று என்னன்னா சூரத்துல் கியாமா. சூரத்துல் கியாமா கியாமத்து நாள், மறுமை நாள் அப்படிங்கிறது சூறாவோட தலைப்பு. முதல் ஆய்வுலேருந்து கடைசி ஆய்வு வரைக்கும் அந்த மறுமை சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி சூரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேருக்கு ஒரு சூறா. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா எத்தனையோ சூறாக்கு நபிமார்களுடைய பேர் இருக்கு. ஆனா அந்த சூறாவை முழுக்க அந்த நபிமார்களை பற்றி பேசுறது அப்படிங்கிறது ரெண்டு பேரை பற்றி மட்டும்தான். ஒன்று சூரத்து யூசுப்ல ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை மட்டும் பேசலாம். அதே மாதிரி சூரத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் பேசலாம். இது ரெண்டு நபிமார்களுடைய பேருக்கு கீழே மட்டும்தான் இது. சூரத் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சும்மா கொஞ்சம் பேசுவான். சூரத் மரியம் அப்படின்னு இருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி கொஞ்சம் இருக்கு. அதிகமாக குர்ஆன்ல யாரை பற்றி பேசுறாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி தான் பேசுறான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேர்ல சூறாவே இல்லை. சூரத் மூசா அப்படின்னு சொல்லி ஒரு சூறா இல்லை. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றியும் அல்லாஹ் அதிகமாக சொல்லுவான். ஆனா சூரத் ஆதம் அப்படின்னு சொல்லி ஒரு சூறா இல்லை. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்து யூசுப் சூரத்து நூஹ் இந்த ரெண்டு நபிமார்களை பற்றி மட்டும்தான் ஒரு தலைப்பு போட்டு, அதாவது சூறாவுடைய பேர்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த ஹிஸ்டரியை சொல்றது அப்படிங்கிறது இந்த ரெண்டு நபிமார்கள் மட்டும்தான். அந்த அடிப்படையில் தான் சூரத்து நூஹ் இருக்குது இல்லையா? இந்த சூரத்து நூஹ் முழுக்க ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி மட்டுமே பேசலாம். இது இல்லாம அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன்ல 43 இடத்துல பேசலாம். 43 இடத்துல ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். இதுல முழுக்க இந்த சூறால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசலாம். இது மட்டும் இல்லாம ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் மட்டும் இல்லாம இதற்கு முன்பு வழங்கப்பட்ட வேதங்களிலும் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொன்னான். தௌராத்திலையும் இன்ஜீலிலையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து படிப்படியாக சொல்றான். பொதுவாக குர்ஆன்ல இருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாமே பின்னோர்களுக்கான படிப்படி தான். அந்த அடிப்படையில ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன்ல 43 இடத்துல பேசுறான். மற்ற வேதங்கள் தௌராத் இன்ஜீலிலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுறான். சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ் யாருடைய வரலாறு எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானோ அவர்களை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் சொன்னா அந்த கட்டத்தை நம்மளால முடியும். அந்த சூழல் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்போ வந்தாங்க, எவ்வளவு நாள் இருந்தாங்க, அவங்க எப்படி பணி செஞ்சாங்க, எப்படி வஃபாத்தானாங்கன்னு சொல்லி யாரை பத்தி அல்லாஹ் சொல்றானோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக எல்லாருக்கும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு தெரியும், ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி தெரியும், இந்த மாதிரி சிலர் பத்தி தெரியும். அந்த வகையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருத்தவங்க தான் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சரி, ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்ப நபியாக அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு 10 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அனுப்பப்பட்டவங்க தான் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு பிறகு அனுப்பப்பட்டவங்க. 10 நூற்றாண்டுன்னு சொன்னா 1000 வருஷம். 1000 வருஷத்துக்கு பிறகு அனுப்பப்பட்டவங்க தான் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஏன் அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்துல 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. 1000 வருஷம்னா 940 வருஷம் வாழ்ந்தாங்க இல்லையா? 960 வருஷம் வாழ்ந்தாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் 1000 வருஷத்துக்கு கொடுத்தான். 1000 வருஷத்துக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு ரூஹ் ஊதுனதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், கியாமத் வரைக்கும் படைக்கப்படக்கூடிய எல்லார பத்தியும் என்ன செஞ்சான், ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காட்டினான். அவர்களையும் எல்லாத்தையும் பார்த்தாங்க, தன்னுடைய பிள்ளைங்க எல்லாத்தையும்
ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறார் ஒருத்தர் அந்த கூட்டத்தில். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்க்குறாங்களே கியாமத் வரைக்கும் வந்த தன்னுடைய பிள்ளைகள் அந்த பாரம்பரியத்தை பார்க்குறாங்களே அவங்க ரொம்ப பிரகாசமாக ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய நெத்தியில் 40 அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 40 வயசு வாழ்வார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இவருக்கு 40 வயசு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். ஏன் உங்களுக்கு 40 வயசு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படிதான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். எனக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உனக்கு 1000 வயசு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். அப்ப ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு 1000 வருஷம் வாழ போறேன், இவங்க 40 வருஷம் தான் வாழ போறாங்களா? அதனால என்கிட்ட இருந்து ஒரு 60 வருஷத்தை எடுத்து இவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் துஆ சொன்னாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வயசு 1000லிருந்து 940 ஆக்கி 60 வயசை ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வயசை 40லிருந்து 100 அல்லாஹ் ஆக்கினான். இது வந்து வரலாறு நபிஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி இது. அதுக்கப்புறம் மலக்குல் மௌத் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட உயிரை கைப்பற்றுறதுக்கு வந்தாங்க. வரும்போது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, எத்தனை வயசு ஆகிருக்கு? 940 வயசு ஆகிருக்கு. ஏன்னா அதுக்குள்ள வந்துட்டீங்க, எனக்கு 1000 வயசாச்சே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ மலக்குமார்கள் போய் அல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரூஹை கைப்பற்ற போகும்போது அவங்க கேட்குறாங்க, நான் 1000 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துவேன், 940 வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் சொல்றாங்க. அப்போதான் அல்லாஹ் சொன்னா, நீங்க அவங்களுக்கு போய் ஞாபகப்படுத்துங்க, அவங்கள படைச்ச நேரத்தில் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 60 வயசு போது சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னாங்க. சொன்னவங்க மலக்குமார்கள் வந்து ஞாபகப்படுத்தினாங்க. உடனே அப்போ ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆமா கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டவங்க அவங்களுடைய ரூஹு கைப்பற்றப்பட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் மலக்குமார்கள் சொன்னா, ஆதமை மறந்து விட்டார், மறுத்து விட்டார், அவருடைய பிள்ளைகளும் மறப்பார்கள், மறுப்பார்கள், எனவே சாட்சிகளை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் தான் சொன்னான். சாட்சி அப்படிங்கிறது, சாட்சின்னு நமக்கு தெரியுது இல்லையா? முன்கர் நக்கீர், கிராமத் காத்திபீன், இந்த மலக்குமார்களுடைய பேர்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முன்கர் நக்கீர் யாரு? தபுல வச்சு கேள்வி கேட்கக்கூடியவங்க. கிராமத் காத்திபீன் யாரு? நம்மளுடைய தோல் குஞ்சக்கல்ல உட்கார்ந்து நாம செஞ்ச நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் குறிப்பெடுக்கக்கூடியவங்க தான் கிராமத் காத்திபீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ வந்து நாளை மறுமையில வந்து நம்மளுடைய கையில வந்து பட்டோலை வழங்கப்படும் சொல்றோம் இல்லையா? நம்மளுடைய ஆனால் நாமா பட்டோலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாமா அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட குறிப்பேடு தான் அது. அது நாளைக்கு மறுமையில வந்து கொடுக்கப்படும். அப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சா, பூமியை சாட்சியாகனா, நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் சாட்சியாகனா. இப்போ அல்லாஹ் ஜல்லஷானுக்கு என்ன பண்றான் அப்படின்னா, இவர்கள் உலகத்தில் இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லி மூத்தா போனதுக்கு அப்புறம் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிக்கும் போது என்ன செய்வான், நான் அப்படி செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிடுவான். அப்படிங்கிறதுனால அல்லாஹ் ஜல்லஷானுக்கு என்ன செஞ்சானா, ஆதமும் மறந்தார், மறுத்தார், அவருடைய பிள்ளைகளும் மறப்பார்கள், மறுப்பார்கள், எனவே சாட்சிகளை ஏற்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி என்ன செஞ்சா, இந்த சாட்சிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. இது வந்து ஏற்கனவே ஒரு நினைவுகளுக்காக வேண்டி நான் திரும்ப சொல்றேன். ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஞாபகம் இது. ஆக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து 940 வருஷம் உலகத்துல வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பிறகு 10 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அனுப்பப்பட்டவங்க ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல ஷிர்க் அப்படிங்கிறதே கிடையாது. ஷிர்க் அப்படிங்கிறது கிடையாது. வெறும் வஹ்தானியத் மட்டும்தான் இருந்துச்சு, ஏகத்துவம் மட்டும்தான் இருந்துச்சு. யாருமே அல்லாஹ்வுக்கு தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க. ஷிர்க் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மறைஞ்சதுக்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைங்களா, அவங்களோட பேர் தான் இது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுடைய பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னா, வத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், சுவா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், யகூஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், யஅூக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், நஸ்ர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் இந்த சூறாவுக்கு வராங்க.
பத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, சுவா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், யகூஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், யகூத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், நஸ்ர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன்கள். இவர்கள் யாருமே ஷிர்க் செஞ்சதில்லை, இவங்களும் யாருமே ஷிர்க் செஞ்சதில்லை. இவங்க என்ன ஆகிறாங்கன்னா, இவங்கெல்லாம் வஃபாத் ஆகிறாங்க. இவங்களுடைய பிள்ளைகள் இவர்கள் மீது அதிகமாக பிரியமும் கொண்டிருந்தாங்க, தன்னுடைய தாய் தகவல் மேல ரொம்ப பிரியம் கொண்டவர்களாக இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் இப்லீஸ் வந்தான். இப்லீஸ் வந்து சொன்னா, உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா? ஆமா. அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்க ரொம்ப துக்கமடைகிறீங்களா? ஆமா. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? ஏன் நீங்க துக்கம் அடைகிறீங்க? நீங்க ஒன்று செய்யலாமே, அவர்களை அழகா வரைஞ்சி வச்சுக்கிட்டா நினைவாக இருக்கும், உங்க பக்கத்துலேயே அவங்க இருப்பாங்க, அதனால அவங்கள அழகா வரைஞ்சி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அவங்களுக்கு தான். அப்போ இவங்களுக்கும் ஒரு ஞாபகமா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி படம் வரைஞ்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் போனாங்க. எல்லாருமே அப்படிதான். இன்னைக்கு கல்யாணத்துல போட்டோலாம் ஏன் எடுக்கணும்? ஒரு ஞாபகமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஞாபகமா இருக்கட்டும், நம்ம கூட இருந்த மாதிரி இருக்கும், பழைய நினைவுகளை ஞாபகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா படம் வரைய ஆரம்பித்தார். அப்படி முதலில் வரையப்பட்டவர்கள் தான் பத். இவர்கள் முதலில் ஓவியமாக ஆக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த பூமியில பத் அப்படிங்கிறவருடைய உருவம் தான் முதல்ல எடுக்கப்பட்டுச்சு. அவர் வரைஞ்சாங்க. அவங்களோட உள்ள அண்ணன் எல்லாத்தையுமே வரைஞ்சாங்க. யாரெல்லாம் தன்னுடைய முன்னோர்களா இருந்தாலும் அவங்க கூட என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ஞாபகமா அப்படியே வரைஞ்சி வச்சுக்குவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஷைத்தான் வந்தான். இப்லீஸ் வந்து சொன்னா, இந்த மாதிரி நீங்க வரைஞ்சி வச்சுக்கிறீங்கல்ல, இதை வந்து நீங்க பலகையில வடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணலாம். டெக்னாலஜி டெவலப் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணா, ஏன் இன்னும் டெவலப்லேயே வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, பலகையில வடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த உருவங்களை பலகையில் அவர்கள் வடித்தார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து சொன்னா, ஏன் பலகை கல்லுல நல்லா அழகா செதுக்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறம் கற்களாக அவர்கள் பொறிக்கப்பட்டார். அப்படி பொறிக்கப்பட்டவர்கள் தான் இவங்கெல்லாம். அப்படி பொறிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் மேல இருக்கக்கூடிய மஹப்பத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய அந்த சிலைகளுடைய வீடுகள்லையும் தன்னுடைய பணி செய்கிற இடத்துலையும் அங்கங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மரியாதைக்காக அதுக்கு முன்னாடி நின்று என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, மரியாதை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த மரியாதை எப்படி பூஜிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களையே நேரடியாக உணர ஆரம்பிச்சாங்க. அவங்கள்ட்ட நேரடியாக பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க என்னென்னலாம் பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட கிதாபுகள்ல இருக்கு. நீங்க எங்களுக்கு இப்படி அறிவுரை சொன்னீங்க, நீங்க எங்களுக்கு இப்படி வழி நடத்துறீங்க, இப்படி நீங்க போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நேரடியா என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அவங்கள பேச ஆரம்பிச்சாங்க. அப்படியே என்ன ஆயிடுச்சு சொன்னா, அவர்கள் கடவுளர்களாக ஆயிட்டாங்க, இவர்கள் வணங்கக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க. இப்படித்தான் உருவம் பொறிக்கப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவமும் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்ல வந்து சிலைகள் அப்புறப்படுத்துவது இருந்துச்சு. காபத்துல்லாஹ்ல 370க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்கு, வரலாறு தெரியும் இல்லையா? அதில் யாருடைய சிலை இருந்துச்சுன்னு சொன்னா, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலை இருந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்கள் அந்த பிரியத்தின் வெளிப்பாடாக சிலைகள் குறிச்சாங்க. அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் அவர்கள் சிலைகளாக வடிவங்களாக அவர்கள் பொறிச்சு அவர்களை வணங்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினார். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 10வது பேரக்குழந்தை. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகப்பனார் பேர் லாமிக். லாமிக்குடைய தகப்பனார் பேர் முத்தவஷ்ஷிஹ். முத்தவஷ்ஷிஹுடைய தகப்பனார் பேர் அல்ஃபூஸ். அல்ஃபூஸுடைய தகப்பனார் பேர் இத்ரீஸ். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகப்பனார் பேர் ஷீத். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகப்பனார் பேர் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் இவங்களோட பரம்பரை. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனார் பேர் ஹஸரத் ஷீத் அலைஹிஸ்ஸலாம், அவங்க நபி. அவங்களுடைய மகனார் பேர் ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அவங்க நபி. அவங்களுடைய மகனார் பேர் அல்ஃபூஸ், அவங்க நபி இல்லை. அவங்களுடைய மகனார் பேர் முத்தவஷ்ஷிஹ், அவர் நபி இல்லை. முத்தவஷ்ஷிஹுடைய மகனார் பேர் லாமிக், அவர் நபி இல்லை. லாமிக்குடைய மகனார் தான் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள அல்லாஹ் நபியாக 10 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அனுப்பினார். இப்போ இவங்க வந்த நேரத்தில் தான் யாருமே அல்லாஹ்வை வணங்கல, எல்லாமே தன்னுடைய முன்னோர்களை வழிபட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் போனாங்க. அதனால தான் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை
தெரியும் இல்லையா? அதாவது 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். அதில் சிறப்பு பெற்றவர்கள் தான் அந்த 24 நபிமார்கள் இல்லையா? 24 நபிமார்கள் இவங்கெல்லாம் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டவர்கள். இந்த 24 நபிமார்களில் உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பிரத்யேகமாக சிறப்பிக்கக்கூடியவர்கள் யார்? 5 பேர். அந்த 5 பேர்ல முதலாவது நபர் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த 5 பேர்ல முதலாவது நபர் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 பேர் உலுல் அஸ்ம். உலுல் அஸ்ம் என்ன அப்படின்னா அதிகம் போராடியவர்கள், அதாவது சமுதாயத்தில் படாதபாடு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பெரிய அளவில் போராடியவர்கள் இவங்க தான் உலுல் அஸ்ம் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் இருந்த காலத்தில் மற்ற நபிமார்கள் இல்லை, இவர்கள் மட்டும்தான் மொத்த அந்த நேரத்துல மொத்த சமூகத்துக்கும் அவங்க தான் நபியாக இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க சப்போர்ட்டர்ஸா சில பேர் இருப்பாங்க. இவங்க ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்த மாதிரி. ஆனா அவர்களுக்கு தனி ஷரியத்தோ தனி வழிகாட்டு முறைகளோ தனி வழியே இருக்காது. அவங்க மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவியாளராக இருப்பாங்க. அப்போ மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் அல்ல அந்த காலத்திற்கு பிரதான நபியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். உலுல் அஸ்ம் சொல்லி ஒரு 5 பேர் நம்ம முன்னிலைப்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு தனியாக ஷரியத் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த நேரத்தில் முழு மனித குலத்தையும் எதிர்த்து போராடியவர்கள், முழு மனித குலத்தை எதிர்த்து போராடியவர்கள். அதனால உலுல் அஸ்ம் சொல்றோம். அந்த உலுல் அஸ்ம்ல முதலாவது நபர் யார் அப்படின்னு சொன்னா அது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்க உலகத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு 4 மகன்கள். அதுல ஒருத்தர் பேர் ஷாம், இன்னொருத்தர் பேர் ஹாம், இன்னொரு பேர் யாஃபிர், இன்னொருத்தர் பேர் கனான். ஒருத்தர் நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம், மற்ற 4 பேர் தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. யாருன்னா கனான் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். யாருன்னா அந்த கடைசி நேரத்தில் அந்த கப்பல்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன நேரத்துல இல்லை நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் மலை மேலே ஏறி நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன நேரத்துல அல்லாஹ்வே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. நான் சொல்றேன் உள்ள வரதும் சொல்றேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை மறுத்தவங்களை அல்லாஹ் அடிச்சான். அதுல ஒருத்தர் சிக்கிறவர் தான் யார் அப்படின்னு சொன்னா கனான். மற்றவங்க ஹாம், ஷாம், யாஃபிர் 3 பேரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏற்றுக்கொண்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏற்று ஈமான் கொண்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை மறுத்தது யாருன்னா அந்த கனான் அவர் மட்டும்தான். அவர் தான் அழைக்கப்பட்டது. மற்ற 3 பேர் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட 80 பேர் தவிர யாருமே உலகத்துல கிடையாது. மற்றதெல்லாம் ஜீவராசிகள் தான் இருந்துச்சு, விலங்குகள், பறவைகள் இருந்துச்சு. மனிதர்கள் சொல்லி இருந்தது மொத்தமே 80 பேர் தான். அதாவது அழிக்கப்பட்டதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அழிச்சாங்க இல்லையா? அழிக்கப்பட்டதுக்கு பிறகு ஏற்றுக்கொண்டவங்க மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்கல்ல 80 பேர் தான். அந்த 80 பேர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 3 பேர் இருக்காங்க இல்லையா? ஹாம், ஷாம், யாஃபிர் இருக்காங்கல்ல, இவர்களை தந்தையாக கொண்டவர்கள் தான் மொத்த மனித சமூகம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த மனித சமூகத்தினுடைய முன்னோர்களாக இருந்தது யாருன்னா இவங்களுடைய பாரம்பரியம் தான். அந்த பொதுவாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தாய் தன்னுடைய வயிற்றுல பிறந்தவங்க தான். ஆனா சைனீஸ் பார்த்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க, மலாய்க்காரங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு விதமான அமைப்பு எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த அமைப்பு அப்படி பிரிஞ்சிருந்தது இங்க இருந்துதான். எங்க இருந்துன்னு சொன்னா ஷாம், ஹாம், யாஃபிருடைய பாரம்பரியத்துல தான் இவர்கள் அவங்களுடைய நிறங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அதெல்லாம் மாறினார். ஏன்னு சொன்னா அவங்க வெவ்வேறு பகுதிகளுக்கு போய் அவங்களுடைய இதுல வந்தவங்க தான் என்னன்னு சொன்னாக்க அரேபியர்கள், துருக்கி ஆரம்பத்துல வந்திருந்தது. அவங்க துருக்கியர்களாக இருந்தவங்கலாம் யாஜூஜ் மாஜூஜ் வரலாறுல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? யாஜூஜ் மாஜூஜ் இவங்கெல்லாம் யாஃபிருடைய குடும்பத்தில் வருவாங்க. ஆக இந்த மாதிரி நம்முடைய வழித்தோன்றர்களாக தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம வரலாம். சரிங்களா? இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல இன்னும் முக்கியமாக சொல்றதாக இருந்தா, நூஹ் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அதிகம் அழக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஓலமிடக்கூடியவர் அப்படின்னு தான் அர்த்தம். அதிகமாக ஒப்பாரி வைக்கக்கூடியவர் அப்படிங்கிறதா ஒப்பாரி வைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி
பொதுவாக இந்த இடத்துல ஒரு கேள்வி கூட நமக்கு வரும், என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி பேர் வைக்கலாமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஞாபகமா நூஹ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாமா? நம்ம ஏன்னா நூஹுக்கு அழக்கூடியவன் அர்த்தம். நம்ம யாராச்சும் அழக்கூடியவன்கிற பேர் நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்கணும் நம்ம நினைப்போமா அப்படின்னா நம்ம அப்படி நினைக்க மாட்டோம் இல்லையா? அப்போ ஆனா நபிசல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நபிமார்களுடைய பேரை வைங்க அப்படின்னு சொல்லி நபிசல்லாஹு சொன்னாங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சுலைமான், தாவூத் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறது அது பல்வேறு சிறப்புகளை கொண்டது. நபிமார்களுடைய பேர் நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆனா அர்த்தம் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப அடக்கூடியவன இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு சஞ்சலம் ஏற்படும் இல்லையா? அர்த்தம் தெரிஞ்சா, அர்த்தம் தெரியலன்னா பிரச்சனை இல்லை, அர்த்தத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்கல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஞாபகமா மூசா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம். ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அப்படி அர்த்தம் பார்க்குற நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அர்த்தம் வந்து நம்மளுக்கு ஏற்பட முடியாத சில அர்த்தங்களாக இருக்கலாம். அதுல ஒண்ணுதான் அப்படி வைக்கலாமா பேரு அப்படின்னு சொன்னா தாராளமாக வைக்கலாம். எவைகளெல்லாம் நினைவு பெயர்களாக வைக்கப்படுதோ அந்த பெயர்களுக்கு அர்த்தத்தை நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நினைவு பெயர்களாக வை, அது நபிமார்களுடைய பேர் மட்டும் இல்லை, சகாபாக்களுடைய பெயர்கள் எது நினைவு பெயர்களாக வைக்கிறோமோ அதுக்கு நம்ம அர்த்தம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் மூசான்னு வைக்கிறோம். மூசான்னா அர்த்தம் வந்து கத்தின்னு அர்த்தம். மூசா அப்படின்னா கத்தின்னு அர்த்தம். ஆனா நம்ம கத்தின்ற எண்ணத்தை நம்ம வைக்கல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஞாபகமா வைக்கிறோம். அதே மாதிரி ஃபாத்திமா நம்ம பேர் வைக்கிறோம். நபிசல்லாஹு அவங்களுடைய அன்பிற்குரிய மகளார் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஞாபகம் நம்ம ஃபாத்திமா வைக்கிறோம். ஃபாத்திமானா என்ன? பால்குடி மறக்கடிக்கப்பட்ட பெண் அப்படின்னு அர்த்தம். பால்குடி மறக்கடிக்கப்பட்ட பெண் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாது. அபூ ஹுரைரா நம்ம பேர் வைக்கிறோம். அபூ ஹுரைரான்னு அர்த்தம் பூனையின் தந்தை அப்படின்னு அர்த்தம். நம்ம யாரும் பூனையின் தந்தைக்கு வைக்கிறது இல்லை. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஞாபகமா நம்ம வைக்கிறோம். இது ஒரு விஷயம் இது, அதுக்காக நான் சொல்றேன். அப்ப எவைகள் எல்லாம் நினைவு பெயர்களாக வைக்கப்படுமோ அவைகளுக்கு அர்த்தம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அர்த்தம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, தாராளமாக வைக்கலாம். அந்த அடிப்படையில் நூஹ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாமா? தாராளமாக பேர் வந்து நம்ம தாராளமாக வைக்கலாம். சரி, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிரத்யேகமான பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த முதலாவது விஷயம் நான் சொன்னா, அதிகமான வயது கொடுக்கப்பட்டவர்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அளவுக்கு அதிகமான வயது கொடுக்கப்பட்ட நபி வேற யாரும் கிடையாது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே கிடையாது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 940 வருஷம் தான் அல்லாஹ் கொடுத்தாங்க. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்க தாவத் செஞ்ச காலத்தை அல்லாஹ் சொல்லும் போது 940 வருஷம் சொன்னாங்க. மக்களுக்கு பணி செஞ்சாங்க பாருங்க, அந்த பணி செஞ்ச காலத்தை அல்லாஹ் சொல்லும் போது 950 வருஷம் அவங்க பணி செஞ்சதாக சொன்னாங்க. அதிக வயது கொடுக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரத்யேக பண்பாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது வந்து ஆபுதன் ஷகூரா, அவர்கள் அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். தஃப்சீர்ல சொல்றாங்க, அவர் ஒரு மிடரு தண்ணீர் குடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் மறந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொல்றாங்க. ஆபுதன் ஷகூரா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதிகம் நன்றியுள்ள அடியார் என்பதாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் சொல்றான். அதுக்கு தஃசீர்கள் எழுதுறாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன அருளை அனுபவித்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மறந்ததில்லை. ஒரு மிடரு தண்ணீர் கொடுத்தாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு மறந்தது கிடையாது. அந்த மாதிரி எந்நேரம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பண்புள்ளவர்களாக இருந்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது அவங்கள்ட்ட இருந்த பிரத்யேகமான பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, நோன்பு வைக்கிறது. எந்த அளவுக்கு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோன்பு வச்சாங்க அப்படின்னு சொன்னா தஃசீர்ல எழுதுறாங்க, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா இந்த 2 நாளை தவிர மற்ற எல்லா நாளும் நோன்பு வைத்தவர்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அதிகம் அவர்களை விட அதிகமாக நோன்பு வைத்தவர்கள் யாருமே கிடையாது. மனித படைப்பிலே யாரும் கிடையாது. மனித படைப்பிலேயே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட அதிகமாக நோன்பு வைத்தவங்க கிடையாது. அதனாலதான் என்ன சொல்லுவோம், இதுக்கு பேரே வந்து சௌம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா 2 நாள் இருப்பாங்க. அந்த 2 நாளை தவிர மீதி உள்ள எல்லா நாளும் நோன்பு வச்சவங்க ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நோன்பு நமக்கு தெரியல, 30 நாள் சொன்னா 15 நாள் நோன்பு வைக்கிறது. ஒரு நாள் நோன்பு வைக்கிறது, ஒரு நாள் உள்ள, ஒரு நாள் நோன்பு வைக்கிறது, ஒரு நாள், அந்த மாதிரியான அமைப்புல நோன்பு வைக்கிறது. இது வந்து சௌம் தாவூத் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழிமுறை. அவங்க எப்பவுமே ஒரு நாள் நோன்பு வச்சாங்கன்னா ஒரு நாள் விடுவாங்க. 50-50 அந்த மாதிரி அமைப்புல நோன்பு வைப்பாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சுன்னத் என்ன? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சுன்னத் வந்து மாசத்துக்கு 3 நாள் நோன்பு வைக்கிறது.
மாசத்துக்கு 3ஆம் நோன்பு வைக்கிறது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத் வந்து திங்கள் வியாழன் நோன்பு வைக்கிறது, ஐயாமுல் பீல் தான் நோன்பு வைக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம். அதாவது வழக்கமையா காலகாலமா செய்யக்கூடிய அமல்கள்ல உள்ள ஒரு விஷயம் அது. இது இல்லாம ஆஷூரா அரஃபாங்கிறது பிரத்யேகமான நாட்கள். அது இல்லாம வழக்கமையா நோன்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள் கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பாங்க. அதே மாதிரி ஐயாமுல் பீல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நோன்பு வைப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் அந்த நபிமார்கள் இருந்த அழகிய பண்புகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்பவுமே நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழகான விஷயம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச அழகான உபதேசம் 4 உபதேசத்தை தன்னுடைய மக்களுக்கு அவங்க சொன்னாங்க. தன்னுடைய பிள்ளைகிட்ட 4 விஷயத்தை சொன்னாங்க. வஃபாத்தாகிற நேரத்தில் வசியத்து செஞ்சாங்க 4 விஷயம். அது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி 2 விஷயமும், செய்யக்கூடாதுன்னு சொல்லி 2 விஷயமும் சொன்னாங்க. செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மறந்து விடாதீர்கள். வானங்கள் பூமிகளை விட சிறந்தது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வானம் பூமியை விட சிறந்தது இந்த கலிமா. அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சதாவும் சொல்லிக் கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி உபதேசம் செஞ்சாங்க. 2வது உபதேசம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த கலிமாவை சொல்லிக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் உலக மக்களுக்கும் அந்த சராசர ஜீவராசிகள் அனைத்திற்கும் உணவு வழங்கப்படுவது, ரிஸ்க் வழங்கப்படுவது இந்த கலிமாவை கொண்டுதான் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அதனாலதான் உணவு நெருக்கடியில் இருக்கிறோம், ரிஸ்க் இல்லை, சம்பாத்தியம் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க பிரத்யேகமாக சொல்லக்கூடிய திக்ர்ல ஒண்ணு என்ன அப்படின்னா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படிங்கிற திக்ர் அதிகமா நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ரிஸ்க் அவங்க அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. நம்மளுடைய சம்பாத்தியத்தை அல்லாஹ் விசாலப்படுத்தி கொடுப்பான். அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே செஞ்ச உபதேசத்துல உள்ளது. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்றது அது வானம் பூமியை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படிங்கிறத சொல்லுங்க. இதை கொண்டுதான் உலகத்திற்கே அல்லாஹ் ரிஸ்கை வழங்குகிறான். 2 விஷயத்தை செய்யாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஷிர்க் செய்யாதீர்கள். எந்த ரூபத்திலும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாதீர்கள். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் பெருமை கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. இந்த பெருமையை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ஷிர்க் செய்யக்கூடாதுங்கிறது அர்த்தம் புரியுது, பெருமை கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருமை கொள்வது என்று சொன்னால் மற்றவர்களை தன்னை விட இழிவாக தரம் தாழ்ந்து நினைப்பதே பெருமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முகஸ்துதி பெருமையில பல வகை இருக்கு. அதுல வந்து ஒரே வரியில சொல்றதா தான் மற்றவர்களை தரக்குறைவாக இழிவாக எண்ணுவது பெருமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரத்யேகமான உபதேசங்கள். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொதுவாக எதற்கு படிப்பனையாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க தாவாவுடைய பணி, அந்த நுபுவத்துடைய பணி இருக்கிறது. தொய்வு இல்லாமல் 950 வருஷம் உழைச்சாங்கிறது மட்டும் இல்லை, 950 வருஷம் அவங்க உழைச்சு அவங்களை ஏற்றுக்கிறது 80 பேர் தான். இந்த 80 பேருக்கானே அப்படி சொல்லி நிராசை அடையலை. நம்ம சொல்லி பார்ப்போம், 2 தடவை சொல்லுவோம், 5 தடவை சொல்லுவோம், 10 தடவை சொல்லுவோம், கேட்கலன்னா என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். அப்படிதான் அதான் மனித இயல்பு. என்னன்னா யாரு கேட்கிறாங்க சொல்றது அப்படின்னு சொல்லி விட்டுறது. இது நம்மளுடைய பணம். எந்த அளவுக்கு நாம அந்த சடைகள் ஏற்படுறோம் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைக்கு அப்படிதான். ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை 10 தடவை சொல்லுவோம். கேட்டால் ரைட்டு, கேட்கலன்னா சொல்றது விட்டுறது, கேட்டா அல்ஹம்துலில்லாஹ், கேட்கலன்னா சொல்றது விட்டுறது. இது வந்து எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் பணி செஞ்சு 80 பேர் தான் ஏற்றுக்கிட்டாலும் சரி, அவங்க தொடர்ந்து தொய்வில்லாமல் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் இந்த மார்க்க பணி செஞ்சாங்க. இதெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பல்வேறு செய்திகள். அவங்க கடைசியில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க ஈராக் பகுதிக்கு அனுப்பப்பட்ட நபி. ஈராக் கூஃபா பகுதி இருக்குது, அந்த பகுதிக்கு தான் அவங்க நபியாக அனுப்பப்பட்டாங்க. அவங்க கடைசி காலத்துல மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்கால வாழ்ந்தாங்க. மக்கால சம்சம் கிணத்துக்கும் ஹத்தீமுக்கும் இடையில தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ரூஹ் பிரிஞ்சிச்சு. அந்த இடத்துல தான் அவங்க பார்த்தாங்க. சம்சம் கிணத்துக்கும் ஹத்தீம் இருக்குது இல்லையா, ஹத்தீமுக்கும் சம்சம் கிணத்துக்கும் இடையில அவங்களுடைய ரூஹ் பிரிஞ்சிச்சு. அதே இடத்துல தான் அவங்க அடக்கப்பட்டாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்ட இடம் இருக்கு. நம்ம தவாஃப் செய்யற ஏரியா போல நம்ம தவாஃப் செய்யறோம் இல்லையா, அதுதான் நம்ம சம்சம் தண்ணிக்கு ஹத்தீமுக்கும் சென்டர்லன்னா தவாஃப் ஏரியா. அங்கதான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கபர் இருக்கு.
தஃசீர்கள் அங்க இருக்கிறது தான் சரியான கருத்து அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப இதுல அவங்களே சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம அர்த்தம் வாசிக்கும் போது கவனிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு தெரியும் விஷயம். ஏன்னா ஏன் நூல் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னா, பொதுவாகவே நூன்ற வார்த்தையை நம்ம குர்ஆன் ஓதும்போது பலதரம் நம்ம காதுகளில் கேட்டுட்டே இருக்கோம். நூல் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நமக்கு நிறைய தெரிய விஷயம். அவங்கள பத்தி நம்ம ஒரு அவுட்லைன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் அந்த காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் நம்மளால புரிஞ்சுக்கணும். இதுல கோரிக்கை எடுத்து அவங்க சொன்ன செய்தி கூட சொல்றது நமக்கு போன டைம் இல்லை. நம்ம கோரிக்கை எடுத்து சில விஷயத்தை அதாவது அல்லாஹ் ஜல்லஷானுக்காக அந்த சூரா ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அவர்களுக்கு வேதனை இறக்குவதற்கு முன்பு அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி நோயை நாம் அனுப்பினோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எப்பவுமே அல்லாஹ் ஜல்லஷானுக்காக ஒருத்தவங்களை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் தவறிலிருந்து விலகிக் கொள்வதற்கும் திருத்திக் கொள்வதற்கும் உண்டான வாய்ப்பை வழங்கிவிட்டு தான் அல்லாஹ் தண்டிப்பான். இது அல்லாஹ்வுடைய நேர்மையான ஒரு சூழல் இல்லையா? சான்ஸ் கொடுத்துட்டு அதுக்குண்டான வாய்ப்பை கொடுத்துட்டு அந்த சான்ஸை பயன்படுத்திக்கல, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல, திருத்துறதுக்கு தயார் இல்லை அப்படின்னு சொன்னா தான் அல்லாஹ் என்ன செய்வான்? தண்டனையை இறக்கும். இது அல்லாஹ்வுடைய சூழல். யாரையுமே என்ன செய்யறது இல்லை, சான்ஸே இல்லாம அவங்களை தண்டிக்கிறது இல்லை. அதனால அல்லாஹ் என்ன செய்யறது, அவர்களுக்கு வேதனை வருவதற்கு முன்பு அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி நாம் நூலை அனுப்பினோம் அப்படின்னு அல்லாஹ் அந்த சூறாவை ஆரம்பிக்கிறான். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை அஞ்சுங்கள், அவனுக்கு வழிபடுங்கள், அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிருவான், உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருப்பான் என்பதாக அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்க யாருமே ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய ரப்பிட சொல்றாங்க, பாருங்க, நான் அவங்கள இரவும் அழைச்சிட்டேன், பகலும் அழைச்சிட்டேன், சத்தமாவும் அழைச்சிட்டேன், பகிரங்கமும் அழைச்சிட்டேன், ரகசியமாவும் அழைச்சிட்டேன். எல்லா கோணத்திலையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஆப்ஷனையும் மிஸ் பண்ணல. இந்த தாவால நம்ம என்ன செய்வோம், இப்படிதான் நான் செய்வேன், கேட்டா கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இப்படிலாம் தாவா செய்ய முடியுமா? ராத்திரில சொல்லலாம், பகல்ல சொல்லலாம், பகிரங்கமா சொல்லலாம், ரகசியமா சொல்லலாம், எப்படி சொல்லலாம், எல்லா வகையிலும் அந்த மக்களுக்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்து கடைசியில் அவங்க என்ன செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க தன்னுடைய காதுகளை தன்னுடைய விரலை வச்சுக்கிட்டாங்க, தன்னுடைய ஆடை வச்சுக்கிட்டாங்க போது, அதாவது கண்டுக்காம என்ன செஞ்சாங்க, புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை ரப்புடைய சொல்றாங்க. யாரெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ரப்புடைய அவங்க சொல்றாங்க. இது ஒரு பிரத்யேகமான ஒரு செய்தி இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட ஒருத்தர் என்ன சொன்னாரு, எனக்கு வசதி வாய்ப்பு ரொம்ப நெருக்கடியா இருக்குது, பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியா இருக்குது, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாங்க. இப்போ இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு நாள் ஒருத்தவங்க இமாம் ஹசன் பஸ்ரி அவங்க கிட்ட சொன்னாங்க, இதை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. அப்ப இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் போயிட்டார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொருத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வயல்லாம் நஷ்டமாக இருக்குது, விளைச்சல் வெள்ளாமை சரியா இல்லை, மழை இல்லை, இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன செய்யறது, வெளியே போய் இஸ்திக்ஃபார் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி 3 பேரும் 3 விதமான பிரச்சனைகளை சொல்றாங்க, ஆனா நீங்க எல்லாருக்குமே இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் இது நானா சொல்றேன், அல்லாஹ் தான் சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றானா, எங்க சொல்றான் அப்படிங்கிற இந்த ஆயத்தை வரலாம். இந்த ஆயத்தை ஒரு சூரத்து நூஹ்ல இருக்கக்கூடிய இந்த ஆயத்தை அப்படின்னா, யூசில் ஸலாம் அலைக்கும் மித்ராரா, இங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு சொல்றாங்க, ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக நான் உங்ககிட்ட சொன்னேன். சொல்லிட்டு அந்த மக்கள் சொன்னாங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பான், உங்களுக்கு காசு பணத்தை அதிகப்படுத்தி தருவான், உங்களுக்கு சிறந்த பாரம்பரியத்தை தருவான், தோட்டத்துறவுகளையும் நதிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான், செல்வ செழிப்பு, குழந்தை பாக்கியம், காசு பணம் எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். என்ன செஞ்சா, இஸ்திக்ஃபார் செஞ்சா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களே. அப்படியே இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. ரொம்ப அழகான சொல்றாங்க.
தமிழ் மொழிபெயர்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா ஒன்று ரெண்டு தடவை படிச்சோம்னா ஒவ்வொரு ஆயத்திலையும் மொழிகள் படிப்பினைகள் நம்மளால் புரிஞ்சிக்கக்கூடிய அல்லாஹ் மாற்றத்தை விளைக்காமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. இந்த வாரம் அனைத்து வசனங்கள் முடிவடைகிறது. சூரா முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாத பயணம் 2வது வார பயணம் 14 டிசம்பர் இன்ஷா அல்லாஹ் நடைபெறுகிறது. மற்ற விவரங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இன்ஷா அல்லாஹ் தெரியப்படுத்தணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.